ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 24/7 அந்த முதல் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் என்னென்ன டைமென்ஷனில் இந்த கேம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ முதல் கேஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆதிரை பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கேஸில் இருக்காங்க. ப்ளஸ் கானா வினோத் இருக்காரு. ஸோ கானா வினோத் அக்யூஷன் ஆதிரைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன டிஃபேம் பண்ணுறாங்க. அதாவது வாட்டர்மெலன் நான் தான் விரட்டி விட்டேன் இந்த வீட்டை விட்டு. அப்புறம் நான் சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப ஓவராக டவுன் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அப்புறம் நான் தான் இந்த வீட்டில் பயங்கரமான சண்டையை மூட்டி விட்டு சில நிம்மதியை கெடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட நல்ல ஒரு இது இருக்குது எனக்கு. ஆனால் இங்கே ஆதிரை சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ உள்ளே வந்த உடனே யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம இது எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். சரியா? விக்ரம் லாயரை பார்த்தீங்கன்னா அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருந்தது முதல் ரவுண்டில். அடுத்து கொஞ்சம் போக பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் தான் கக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் இப்படி பண்ணாங்க, அவர் இப்படி பண்ணாங்கன்ட்டு. அது எப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? இவர் ஓகே. அரோராக அங்கே பேசவே தெரில. ஒரு லாயராக பாயிண்ட் எடுத்து பேசுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவே இல்லை. ஊங்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அடுத்து அமித் அஸ் அ ஜட்ஜ் பக்கா மெட்டீரியல் சூப்பராக பண்ணுறாரு. நிதானமாக பண்ணுறாரு. எந்த ஒரு இதுலேயும் எக்ஸ்ட்ரீம் போல் பக்கா கீழே டவுன் பண்ணி செமையாக பண்ணுறாரு. பக்கத்தில் உட்காந்துருக்க திவ்யா பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக போயிருக்க வேண்டியது. ஆனால் அவங்க லாயரா அதாவது ஜட்ஜாக வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு நிரலாக இருந்துச்சு. என்னம்மா நீ லாயரா இல்லை ஜட்ஜாம்மா, அதாவது நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடங்களிலும் எதிர்கட்சிக்கு அதாவது ஆதிரைக்கு அவங்க சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. ஏன்னா ஆதிரைக்கு சப்போர்ட்டாக கொடுக்க போகிறாங்க போல். முதல்ல அப்படி தான் இருந்துச்சு. வினோத் தோற்ற மாதிரி தானே காட்டுறாங்க, விக்ரம் தோற்ற மாதிரி. ஸோ அரோரா ஜெயிச்ச மாதிரி தான் காட்டுறாங்க. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்கே தான் ஃபோக்கஸ் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யாவுக்கு. இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. அது நமக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப பயஸ்டாகவும் என்ன சொல்கிறது, திவ்யா அஸ் அ ஜட்ஜாக அவங்க ஃபுல் ரோலில் இல்லைங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து உள்ள கீழே குமாஸ்தா உட்காரக்கூடிய சபரியாக இருக்கட்டும், அப்புறம் அந்த சைடில் நிற்கக்கூடிய விஜயவாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் ஓகே, நாட் ஸோ பேட் அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஆக மொத்தம் இந்த டாஸ்க்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மொக்க போடல அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன ஃபண்ட்ஸ் இருக்குங்கிறது தான். சரி, இவங்க வாதம் வச்சுட்டு பிரதிவாதம் வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. ஸோ சாட்சிகள் விசாரிக்கும் பொழுது அவங்க நின்று பேசுகிறாங்க. அப்போ இவங்க வைக்கிற சாட்சி கனி வச்சுருக்காரு. ஸோ கனி எஃப்ஜேவையும் கனியும் கட்டி பிடிச்சான்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு லிங்க்கை கேட்குறாரு. அதனால தான் வாட்டர்மெலன் வெளியே போனார் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அடையாளப்படுத்துறாரு. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வியானா எடுத்துகிட்டு வியானா ஒருத்தர் அவருக்கு பிடிக்கலன்னா டார்கெட் பண்ணி வெளியே அனுப்புவார் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் வியானா வந்தவொடனே பேசுகிறப்ப அமித் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. அதெல்லாம் மரணமாக இருந்தது. அவங்க பாட்டு கனம் கோச்சார் அவர்களே அப்படின்னாங்களா. உடனே ஏமா நீ எதுக்குமா இப்போ தனியாக பேச ஆரம்பிக்கிற, உங்கள் லாயர் யாருமா, எங்கே இருக்காங்க அப்படின்னா அரோரா உட்காந்துட்டு இருக்கா. அதான் ஆக்சுவலாக இன்ட்ரோடியூஸ் கொடுக்கணும். அதெல்லாம் கூட இவங்களுக்கு தெரியல. படம் பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறதும் புரியல. ஒருத்தவங்க உங்களுக்கு சாட்சியாக நிற்கும் போது வழக்கறிஞர்கள் தான் பார்த்தீங்கன்னா பேசி நீதிபதி அவர்களுக்கு கனம் நீதிபதி அவர்களே அப்படின்ற மாதிரி பேசணும். இவங்க பார்த்தீங்கன்னா சாட்சிக்கார வணக்கம் நீதிபதி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. அரோராக்கு சுத்தமாக செட் ஆகலை. விக்ரம் ரெண்டாவது வியானா வந்த பிறகு ஸ்ட்ரைட்டாக போய் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. அவர் லாயர் அப்படிங்கிறதை மறந்து விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. ஸோ அதில் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ கமருதீன் கிட்ட வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அரோரா எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது என்னன்னா எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சலசலப்பு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த டாஸ்கையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. வினோத் இங்கே எதிர்க்கவே வேண்டாம். ஏன்னா அவர் பெட்டிஷன் கொடுத்ததோட சரி, அவங்க லாயர்ஸ் பண்ணிப்பாங்க. இவங்க அங்கேருந்து கத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு தீர்ப்பு மாற்றி வருது அப்படின்னா மட்டும்தான் அங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் வருமே தவிர இவங்க எல்லாமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இந்த டாஸ்க்கை இன்னும் கீழே ட்ராக் டவுன் பண்ணி கொண்டு போகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது.
சரிங்களா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கு ரொம்ப பேடாக அவங்க பண்ணல. ஓரளவு ஓகே பண்ணுறாங்க. இதனால ஒரு ரிஹர்சல் மாதிரி வச்சுப்போமே, நாலுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் பார்வதி டென்ஷன் ஆனது, இந்த ப்ரொமோவில் வந்த கண்டென்ட்லாம் இன்னும் வரல. மேபி இதுக்கு அடுத்து வரும்னு நினைக்கிறேன். நான் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு இப்போ டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். சரி, இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்ப்போம். ஓட்டிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் யார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வாரம் 7 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் மனசில் யார், உங்கள் மனசில் யார் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ வினோத் அவர்கள் நம்பர் 1ல் இன்னும் வந்து சும்மா நான் குதிரடா ஓடிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அன்அஃபிஷியல் இருக்காரு. சபரி 2ஆம் இடம் இருக்கிறார். அவருக்கு விக்ரமுடைய ஓட்டு, கனியுடைய ஓட்டு எல்லாமே உள்ளே வரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் சபரி. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் குறைந்து இருக்கிறது. சபரிக்கு ஈக்குவலாக இருந்தார் கமருதீன். நான் இருக்க காலையில் ஏன் குறையுது? ஏன்னா ரூல் பிரேக் பண்ணியிருக்கான். பார்வதி வராதனால பார்வதிக்கு எல்லாத்தையும் குறைஞ்சிருக்கும். நான் சொன்னேன்ல கேம் செட் பேக் ஆகுது பார்வதிக்குன்ட்டு. இங்கே வந்து தெரிஞ்சிருச்சு, ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன், பார்வதிக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ கமருதீனுக்கு இறங்கிடுச்சு. சாண்ட்ராக்கு 31,000 வாக்குகள், கமருதீனுக்கு 34,000 வாக்குகள், சபரி 39,000 வாக்குகள், 5,000 வாக்குகள் வித்தியாசம். காலையில் 200-300 இருந்துச்சு சபரிக்கும் கமருதீனுக்கும். பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன், ஒரு டாஸ்க்கு நீ ஒழுங்காக ஒன்று பண்ணலங்கிறப்ப மக்கள் உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கமருதீன் இன்னும் போக வெளியேற அளவுக்கு வந்து ஓட்டு ரொம்ப கம்மியாக இல்லை, கம்மியாக அளவுக்குலாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. சாண்ட்ரா வந்து இதே கான்செப்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வியானா கொஞ்சம் இந்த கோர்ட் டாஸ்கில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ மேபி அவங்களுக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓட்டு அப்படின்னு நினைக்கிறேன். வியானாவோடைய இது ஏன்னா நல்லா இருக்குது, அவங்களுடைய வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து எஃப்ஜே ரம்யா லாஸ்ட் 2 பேர். ஸோ 2 எவிக்ஷனா, ஒரே எவிக்ஷனா, மிட் வீக் எவிக்ஷனாங்கிறது இன்னும் எவனும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் 10வது வாரம் வந்துருச்சு. இன்னும் 15 பேர் உள்ளே இருக்கிறது இந்த சீசன், ஒரே சீசன் இந்த சீசன் தான். மொத்தமே 15 வாரங்கள் தான். 10வது வாரம் இருக்குது இப்போது. இந்த வாரம் போனால் 5 வாரம் தான் இன்னும். ஓகே, 5 வாரம் தாங்க இன்னும் இந்த கேமு. அப்போ இந்த வாரம் போச்சுன்னா சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? 5 வாரம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த வாரம் போயிடுச்சுன்னா 15, ஆமாம் 5 வாரம் இருக்குது. 5 வாரம் தாண்டி தான் இருக்குது. சரியா? 5 வீக்ஸ் இருக்குது. ஸோ 5 வீக்ஸில் என்ன, எப்படி நீங்கள் இவ்வளோ பேர் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து அஃபிஷியல் யாருன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வினோத் நம்பர் 1, சபரி நம்பர் 2, கமருதீன் நம்பர் 3. பட் கமருதீனுக்கு குறையுது வாக்குகள். ஸோ நான் என்ன சொல்கிறேன், கமருதீன் பார்வதி தூக்கி போடு, பார்வதி கமருதீன் தூக்கி போடு, 2 பேரும் இண்டிவிஜுவல் ஆடு. அதிலிருந்து நீங்கள் டைமென்ஷன் ஆஃப் த கேம் எப்படி மாற்றுறீங்க மாற்றிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இப்படி இருக்கிறது நிஜமாக நல்லா இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஈஸியாக வினோத்துக்கு டைட்டில் வினராக தூக்கி கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஒரு டஃப்பே கொடுக்காம வினோத்துக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லுங்கள்.